ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலில் இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, நம்ம பவர் ஆஃப் மைண்ட் எல்ஓஏ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கமெண்டிலும் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய கமெண்டில் வந்து ரேண்டமாக ஒரு கமெண்ட் வந்து சூஸ் ஆகும். அதில் யார் வராங்களோ அவங்க தான் வின்னர்னு அறிவிப்போம். அதில் தேர்ந்தெடுக்கப்படும் நபருக்கு ரூபாய் 1000 எங்கள் சைட்லேருந்து பரிசாக வழங்கப்படும். இது குறுகிய காலம் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். போன வாரத்துடைய வின்னர் யாரு அப்படின்னு நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் ஆயிருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்துடைய வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு என்கிட்ட பர்சனலா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களை வேணாம் அப்படின்னு உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ண பர்சனை வந்து நீங்கள் திரும்ப உங்கள் லைஃப்பில் ஈர்த்து எடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அவங்க உங்கள் மேலே ரொம்ப லவ் அண்ட் கேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி விலகி போயிருப்பாங்க. உங்களை வந்து அடியோடு வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆழ் மனதில் உங்களுடைய நினைவை தூண்டி அவங்களாவே உங்ககிட்ட வந்து நெருங்க வைக்கக்கூடியதான் இந்த மெத்தடு. இந்த மெத்தடை வந்து நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணும்னா, தொடர்ந்து நீங்கள் 7 நாட்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தடை எந்த டேயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னா, செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை. இதை தவிர்த்து அமாவாசை நாளில் கூட இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு கேட்டால் நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். நீங்கள் மெத்தடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி குளித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் மெத்தடை செய்யணும். பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யலாமான்னு கேட்டால் நீங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, பிரேக்கப் ஆகிடுச்சு, எக்ஸை வந்து திரும்ப அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் லவ் நல்லா போயிட்டுருக்கு, அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது, ஆனால் அந்த பழைய பாண்டிங் வந்து இல்லை, லவ் வந்து இப்போ இல்லாமல் இருக்குது, ஆனால் நாங்கள் பேசினா கூட ஏதோ மாதிரி தான் இருக்குது, எங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த லவ்வே இப்போ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வேற எந்த லவ்வுமே இருக்கக்கூடாது, அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்கு இடையில வந்து இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, கணவன் வந்து உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, இல்லை மனைவி வந்து உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, சும்மா யதார்த்தமாக சும்மா பேசுகிற மாதிரியே தான் இருக்கே தவிர அந்த காதல் எங்களுக்குள்ளாடி இப்போ இல்லாமல் இருக்குது, நீங்கள் அந்த காதலுக்காக ஏங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை தவிர்த்து பெற்றோர் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் பெற்றோர்களுக்காக கூட இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா, நைட்டு நீங்கள் 12 மணிலேருந்து 1 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த நேரத்தை தவிர்த்து வேறு எந்த நேரத்துலையும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யவே கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ மேக்ஸிமம் நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக ஒரு அறையை சூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுடைய பூஜை ரூமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெத்தடுக்காக வந்து நீங்கள் தனியாக ஒரு அறை பயன்படுத்திகிட்டே வரீங்க, ரெகுலராக நான் அங்கே தான் மெடிடேஷன் பண்ணுவேன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவேன்னா நீங்கள் அங்கேயே நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை செய்யலாம். இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு அந்த நபருடைய ஃபோட்டோ தேவைப்படும். அவங்களுடைய ஃபோட்டோ இல்லைனா கூட அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கலாம், ஞாபகார்த்தமாக அவங்களுடைய திங்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம். அவங்கள ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குன்னா அதுவே நீங்கள் இந்த மெத்தடு செய்கிறப்போ பக்கத்தில் வச்சுருங்க. இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு கேண்டில் தேவைப்படும். கேண்டில் வந்து பிங்க் அல்லது ரெட் கலரில் இருக்கக்கூடிய கேண்டிலை பார்த்து பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் இதில் தேவைப்படுறது ஒரு பேலீஃப் தேவைப்படும். பேலீஃப் வந்து நீங்கள் எடுக்கிறப்போ கிழிஞ்சு இருக்கக்கூடாது, அதில் புள்ளி புள்ளி ஓட்டை இது எதுவுமே இருக்கக்கூடாது. இலை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முழு இலையாக இருக்கணும். உங்கள் கையில் பேலீஃப் கிடச்சிடுச்சுன்னா அந்த பேலீஃப் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க வாட்டரில். அதுக்கப்புறமா அதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க.
நீங்கள் இந்த மெத்தடை செய்ய போகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும். நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த பர்சன் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும். அவங்க எப்படியெல்லாம் உங்ககிட்ட பாசத்தை காமிச்சாங்க, எப்படியெல்லாம் உங்களை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, உங்களுக்கு அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மெத்தடை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் விசுவலைசேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த கேண்டில் வந்து அந்த நெருப்பில் தான் கவனத்தை செலுத்தணும். ஒரு 2 நிமிஷம் அந்த கண்ணை சிமிட்டாமல் நீங்கள் நெருப்பே பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பே லீஃபில் ரெட் கலர் பென் தான் இங்கே நீங்கள் பயன்படுத்தணும். ரெட் கலர் பென்னை தவிர்த்து பிங்க் கலர் பென் கூட நீங்கள் இங்கே பயன்படுத்தலாம். இந்த 2 கலரையும் தவிர்த்து வேறு எந்த கலர் பென்னுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய உணர்வு நிலை எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். அந்த பர்சன் இப்போ உங்கள் கூட இருக்காங்க, உங்ககிட்ட தான் இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கற்பனைக்குள்ளாடி நீங்கள் வந்துடணும். இப்போவும் அவங்க உங்கள் கூட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, உங்களை மீட் பண்ணுறது, இப்போவும் அது உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த நிகழ்காலத்துலேயும் அவங்க கூடயே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அந்த ஒரு விசுவலைசேஷனை கொண்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும். இதை வந்து பே லீஃபில் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதக்கூடிய நம்பர் வந்து 888412 இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறமா அடுத்த லைனில் கீழே உங்கள் பர்சனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கு அடுத்த லைனில் வந்து அன்கண்டிஷனல் லவ் போட்டு ஹார்ட் சிம்பிள் போடணும். நீங்கள் அந்த பர்சனுடைய பேர் எழுதக்கூடிய இடத்துல நீங்கள் அவங்கள என்ன பேர்லாம் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த நிக்நேமே நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறமா அந்த பே லீஃபை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கையில் வச்சுட்டு 2 கையாலையுமே வந்து நீங்கள் மூடணும். இப்போ நம்ம சாமி கும்பிட்றப்ப எப்படி நம்ம கையெடுத்து கும்பிடுவோமோ அதே மாதிரி அந்த பொசிஷனில் உங்கள் கையை வச்சுட்டு அதுக்குள்ளாடி பே லீஃப் இருக்கணும். அடுத்து திரும்பவும் நீங்கள் கேண்டில் பார்த்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். அந்த பர்சன் இப்போ அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆழ் மனதில் வந்து உங்கள் ஞாபகத்தை நீங்கள் தூண்ட போகிறீங்க. அது எப்படின்னா, அவங்களுடைய ஆழ் மனதுக்கு வந்து நீங்கள் கட்டளைகளை போடணும். அவங்களுடைய பேரை சொல்லிட்டு, உன் ஆழ்மனதிற்கு நான் கட்டளைகளை போடுகின்றேன், என் கட்டளைகளை உன் ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டது. இப்பவே இந்த நொடியே என்னை பற்றி அதிகமாக உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறது. உன் ஆழ்மனத்தில் நான் நீங்காத இடத்தை பிடித்து விட்டேன். என்னோடு நீ இருந்த அந்த அழகிய தருணங்கள் எல்லாமே உன் ஆழ்மனதிற்கு மிகவும் பிடித்து விட்டது. உன் ஆழ்மனம் மறுபடியும் அந்த காதலுக்காக ஏங்குகிறது. நீ இப்போது என்னை நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றாய். ரொம்ப நன்றி. உன் ஆழ்மனதில் நான் நீங்காத இடத்தை பிடித்து வைத்துள்ளேன். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பே லீஃபில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதின எழுத்துக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த கேண்டில்லையே நீங்கள் பே லீஃபை வந்து எரிச்சிருங்க. இதே மாதிரி தான் செகண்ட் டேவும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு டே எப்படி மெத்தடு செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் புதிய பே லீஃப் வச்சு இந்த மெத்தடை செய்யணும். தொடர்ந்து 7 நாட்கள் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். 7 நாட்கள் உள்ளாடியே உங்களுடைய அந்த பர்சனுக்கு வந்து உங்களை பற்றின ஞாபகங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். அவங்க உங்கள் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை வந்து நினச்சி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க சும்மா இருந்தாலுமே அவங்களுடைய ஆழ்மனம் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த நிகழ்வுகளை தான் திரும்ப 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 அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மெத்தட் இது. ஆல்ரெடி நான் பயன்படுத்தி நான் வந்து வெற்றி கண்ட முறை இது. நம்ம சேனலையும் இப்போ அதை பதிவிட்டிருக்கிறோம். நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.